ஆன்லைன் ரம்மி மசோதா பற்றிய ஆளுநரின் கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இதன் அடிப்படையில் தான் இந்த சட்ட முன்வடிவு உருவாக்கப்பட்டது என்பதால் இந்த சட்டம் எந்த வகையிலும் அரசியலமைப்பு சட்ட கூறுகளுக்கு எதிரானதாக இல்லை. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டே இந்த இணையவெளி சூதாட்ட தடை சட்ட முன்வடிவு அமைந்துள்ளது என்பதை நாங்கள் விளக்கமாக தந்திருக்கின்றோம். அடுத்ததாக ஆன்லைன் ஆஃப்லைன் இதை நீங்க வேறுபடுத்தலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வேறுபடுத்தியிருக்கோம். ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் விளையாட்டுகளை வித்தியாசப்படுத்தவில்லை என்று சென்னை நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை கருத்தில் கொண்டுதான். ஏன்னா ஆஃப்லைன்கிறது நேராக ஒருவருக்கொருவர் விளையாடுவது, அதில் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ஆன்லைன் என்பது அதை உருவாக்கக்கூடிய புரோகிராமர் அவர் என்ன புரோகிராம் செட் பண்ணி வைக்கிறாரோ அதுபடி விளையாடக்கூடியது. எனவேதான் ஆஃப்லைனை விட்டுட்டு ஆன்லைன் சூதாட்டத்தை தான் நாம் தடை செய்திருக்கின்றோம். அதுக்கு உண்டான தனி சட்டங்கள் இருக்கின்றன. எனவே அந்த வித்தியாசத்தையும் நாங்கள் இங்கே வேறுபடுத்தி காண்பியிருக்கின்றோம். திறமையின் அடிப்படையிலான விளையாட்டுகளை தடை செய்ய முடியும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது அட்டவணையில் உள்ள பட்டியல் 2இல் உள்ள 34வது கூற்றில் அமையும் என்று குறிப்பிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டது கருத்தில் கொள்ளப்படவில்லை என்று அது கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த விளக்கத்தின் மூலமாக ஆளுநருக்கு அனுப்பியிருக்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு இதை சொல்லுகின்ற பொழுது அந்த 2வது குறிப்பிடத்தக்க அளவு தடை மட்டுமே அனுமதிக்க முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொபோஷனல் பேன் நாங்கள் அதான் சொல்றோம். டாக்டரின் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி இந்த விளையாட்டுகள் முழுமையாக தடை செய்யப்படவில்லை. கேம் ஆஃப் சான்ஸ் அண்ட் ஸ்கில் என்று வித்தியாசப்படுத்தி ஆன்லைன் சூதாட்டங்கள் மட்டுமே தடை செய்யப்பட்டுள்ளன. எனவே இது தேவையான அளவில் மட்டுமேயான ப்ரொபோஷனல் தடைதான் ஆகும் என்றும் விளக்கங்கள் தந்திருக்கின்றோம். எனவே இந்த விளக்கங்களை நிச்சயமாக மேதகு ஆளுநர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமா, இதே அம்சங்கள் அது அவருக்கு தான் தெரியும். இப்போ இந்த ஆன்லைன் கேம்பிளிங் நடந்துச்சுன்னா அவங்கள தடை செய்யறதுக்கு அவங்கள நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன சட்டம் லைவ் இல்ல? இப்ப லைன்ல ஆர்டினன்ஸ் இருக்கு. 27ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆர்டினன்ஸுக்கு லைவ் இருக்கு. அவசர சட்டம் கொண்டு வந்தது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்குதா? அதான் 27ஆம் தேதி வரைக்கும் போர்ஸுக்கு வரல. அவசர சட்டம் அதுக்குள்ள நம்ம சட்ட முன்வடிவை ஏற்றதுனால அவசர சட்டம் போர்ஸுக்கு வரல. இப்ப ஆன்லைன்ல அதுக்கான விளம்பரங்கள் வந்துகிட்டு இப்ப 2 நாளா வருது. ஆமா, அந்த 36 நாட்கள் அதாவது 40 நாள் ஆக போகுது. இன்னும் தாமதப்படுத்தாம 9 கொடுக்கணும்னு நீங்க வலியுறுத்துறீங்களா ஆளுநருக்கு? அதுக்காக ஏற்கனவே ஒரு கடிதம் கொடுத்திருந்தோம். நேரில் போய் பார்க்க சந்திக்க நேரம் கேட்டு கொடுத்திருந்தோம், தரல. ஆனா இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தாமதப்படுத்தாமல் சந்திச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதாவது நம்ம மற்றெல்லாம் ஒன்லி பேன் தான், ப்ரொஹிபிஷன் தான் கொண்டு வந்தாங்க. நாங்க ரெகுலேஷன் அண்ட் ப்ராகிபிஷன் சொல்லி முதன்முறையா நாம தான் கொண்டு வந்திருக்கோம். வேற எந்த ஸ்டேட்லயும் இந்த அளவுக்கு ரீசர்ச் பண்ணி டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல கலெக்ட் பண்ண ரீசர்ச் டேட்டா எல்லாமே அதுல உள்ளடக்கி சட்டம் எங்கேயுமே இயற்றப்படலை. தமிழ்நாட்டில் தான் அந்த அளவுக்கு டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி எம்பிரிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னால ஒரு வல்லுநர் குழுவை போட்டு அவங்க கொடுத்த அறிக்கையினுடைய அடிப்படையில எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து அதன் அடிப்படையில தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. மேலும் இன்னும் சொல்ல போனா பிரியாம்பிள் அதாவது முகப்புரையில அவ்வளவும் தெளிவாக விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா முழுமைக்குமான ஒரு அப்படிங்கும்போது ஒரு மாநிலம் மட்டும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு தனி சட்டம் கொண்டு வரும்பொழுது அது ஏற்புடையதாக இல்லைன்றதா ஒரு பொதுவான கருத்து. நீங்க முழுமையாக அரசியலமைப்பு சட்டத்துக்கான அனைத்து கருத்துகளும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. சமீபத்தில் நடைபெற்ற அகில இந்திய சட்டத்துறை அமைச்சர்களுடைய மாநாட்டிலே மத்திய ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் அவர்களுடைய முன்னிலையிலே தமிழக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. நாங்கள் கொண்டு வந்தால் மட்டும் பத்தாது, நாங்கள் இங்கே கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் தான் கட்டுப்படுத்த முடியும். ஆந்திராவில் இருந்து ஒருவர் விளையாடினால் அது நடத்தினால் கட்டுப்படுத்த முடியாது.
எனவே ஒன்றிய அரசு இதற்கு முன்வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அங்கே வைத்திருக்கிறோம். அதையும் அவர் பரிசீலிப்பதாக தன்னுடைய பதில் உரையில் சொல்லியிருக்கிறார். சார், இப்ப இந்திய அளவில் என்ன ஸ்பீசினா, இதனால இந்த ஆன்லைன் விளையாட்டுல நிறைய ஜிஎஸ்டி வரி வசூல் இருக்கு. இது ஒரு பெரிய நிறுவனங்கள் பலாயிரக்கணக்கான கோடி இதுல புழங்குது. அதனாலதான் இதுக்கான தடைகள் பல இடங்கள்ல பல ரூபத்தில் வருதுன்னு ஒரு கருத்து இருக்கு. எப்படி பாக்குறீங்க? எங்களை பொறுத்தவரைக்கும் நிச்சயமா இந்த சட்டத்தை ஆளுநர் ஒப்புதல் தந்த உடனே மிகச் சிறப்பாக நிறைவேற்றி தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களை காப்பாற்றுவோம். அதுதான் எங்களால் முடியும். அது நாங்க நிச்சயமா செய்வோம். அவசர சட்டம் போட்ட பிறகு இதுவரைக்கும் எந்த நிறுவனத்து மீதாவது நம்ம வழக்கு தொடர்ந்துருக்கோமா, நடவடிக்கை எடுத்திருக்கோமா? இல்ல, அவசர சட்டம் அது இது நோட்டிஃபை பண்ணல. அதுக்குள்ள சட்டமன்றம் கூடுனதுனால இந்த சட்ட முன்வடிவை கொண்டு வந்து ஆளுநருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பிச்சிட்டோம். அதனால இது இல்ல. பட் ஏற்கனவே இருக்க சட்டப்படி உண்டான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சட்டமன்றம் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மானிட்டரிங் குழுவே போட முடியுமா? ஆமா, அது பூரா சட்டம் அமலுக்கு வந்த பிறகுதானே செய்ய முடியும். ஆளுநர் இந்த நேரம் கொடுத்ததற்கு ஏதாவது தெரிவித்திருந்தார், இந்த காரணத்தினால உங்களை சந்திக்க முடியவில்லை அப்படிங்கிறது? இல்ல, அது மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு வாரம் ஆச்சு, ஒண்ணு இல்ல. இப்ப ஆளுநர் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கு, விளக்கமும் கொடுத்துட்டோம். மேலும் ஆளுநரை நேரில் சந்தித்தது தொடர்பாக ஏதாவது கோரிக்கையோ அல்லது அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே நேரம் கேட்டு கொடுத்துட்டோம் லெட்டர். அந்த கடிதம் அங்கேயே இருக்கு. அழைச்சா போவோம், அழைக்கலன்னா அங்க போக முடியாதுல்ல. இல்ல, எதிர்கட்சி தலைவருக்கு நேரம் இருக்கக்கூடிய ஆளுநர் சட்டத்துறை அமைச்சருக்கு ஒரு முக்கிய சரத்துக்கு ஒப்புதல் கழிக்கல. அது தொடர்பா நம்ம கோரிக்கை வைக்கிறதுக்காண்டி நேரம் கேட்டிருக்கோம். அது தரல. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஆளுநருக்கே தெரிஞ்ச வெளிச்சம். ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு தடை கோரிய மசோதா மீதான விளக்கம் கேட்டு ஆளுநர் தரப்பு தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தது. இந்நிலையில் ஆளுநர் தரப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.